ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் டு எக்ஸ்ப்ளோரிங் பயாலஜி இன் தமிழ். நம்ம இந்த பகுதியில் புரதச் சேர்க்கை, அதாவது புரோட்டீன் சிந்தசிஸ், இதில் ரெண்டு நிகழ்வுகள் முக்கியமாக இருக்குது. ஒன்று படியெடுத்தல், அதாவது டிரான்ஸ்கிரிப்ஷன் சொல்லுவாங்க. இன்னொன்று மொழிபெயர்த்தல், அதை டிரான்ஸ்லேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. இதை ஃப்ரான்சிஸ் கிரிக் அப்படின்ற ஒரு சயின்டிஸ்ட் என்ன பண்ணுறாரு, சென்ட்ரல் டாக்மா அப்படின்ற ஒரு கருத்தை சொல்கிறார். அதாவது புரதச்சேர்க்கை மைய கருத்து அப்படின்ற இது என்ன அப்படின்னா, ஒரு டிஎன்ஏலேருந்து ஒரு தூது ஆர்என்ஏ, அதாவது எம்ஆர்என்ஏ ஃபார்ம் ஆகும். அந்த எம்ஆர்என்ஏலேருந்து ஒரு புரதம் ஃபார்ம் ஆகும். ஸோ இந்த டிஎன்ஏ எம்ஆர்என்ஏவாக கன்வெர்ட் ஆகிற இந்த ப்ராசஸ்க்கு பேர் படியெடுத்தல். இந்த இருக்கு பாருங்க, படியெடுத்தல். அதே மாதிரி தூது ஆர்என்ஏ புரதமாக மாறுற இந்த ப்ராசஸ்க்கு பேர் மொழிபெயர்த்தல். ஸோ இதை தான் அவர் என்ன சொல்கிறாருன்னா மையக்கருத்து, புரதச்சேர்க்கை மையக்கருத்து அப்படின்னு சொல்கிறார். இந்த தூது ஆர்என்ஏவை உருவாக்குவதற்கு என்ன மாதிரியான நொதி தேவைப்படுதுன்னா, ஒரு ஆர்என்ஏ பாலிமரேஸ். இங்கே இருக்குது பார்த்தீங்களா, ஆர்என்ஏ பாலிமரேஸ். இந்த நொதி டிஎன்ஏவை முழுமையாக சார்ந்து இருக்குது. ஏன்னா டிஎன்ஏவில் இருந்து தான் ஒரு ஆர்என்ஏ உருவாக போகுது. அதுவும் என்ன ஆர்என்ஏ? எம்ஆர்என்ஏ, தூது ஆர்என்ஏ உருவாகுது. அதை உருவாக்குறவர் தான் இந்த ஆர்என்ஏ பாலிமரேஸ். அதனால் இவரை டிபெண்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அப்படியே படிச்சுட்டே வரும்போது அந்த டாப்பிக்கில் ரெட்ரோ வைரஸை பற்றியும் ஒரு விஷயம் சொல்கிறாங்க. என்னென்னா, ரெட்ரோ வைரஸில் ஒரு வகை இந்த ஹெச்ஐவி. இவர் ஒரு ஆர்என்ஏ வைரஸ். ஸோ இவர் தனக்கு தேவையான நியூக்ளிக் அமிலத்தை தலைகீழ் படியெடுத்தல் மூலமாக தான் உற்பத்தி பண்ணிக்கிறார். ஸோ எப்படின்னா, இப்போ இந்த ஆர்என்ஏலேருந்து அவர்கிட்ட இருக்கிற ஆர்என்ஏவை ஃபஸ்ட்டு இன்னொரு இதே மாதிரி ஒரு ஆர்என்ஏவை உருவாக்கிக்கிறார். அப்போ அந்த ரெண்டு ஆர்என்ஏவை என்ன ஆகுதுன்னா சேர்ந்து டபுள் ஸ்டாண்டர்ட் டிஎன்ஏவாக ஃபார்ம் ஆகுது. அப்புறம் அந்த டிஎன்ஏலேருந்து வழக்கம் போல் எம்ஆர்என்ஏ உற்பத்தி பண்ணி அதிலேருந்து ஒரு புரதத்தை உற்பத்தி பண்ணுறார். ஸோ இங்கேருந்து படியெடுத்தல் நடைபெற்று எம்ஆர்என்ஏலேருந்து மொழிபெயர்த்தல் நடைபெற்று ஒரு புரதம் ஃபார்ம் ஆகுது. இப்படி தான் தலைகீழ் படியெடுத்தல் ரிவர்ஸாக நடக்குது எல்லாமே. ஸோ ஆர்என்ஏலேருந்து டிஎன்ஏ ஃபார்ம் ஆகுது இல்லையா, அதுதான் ரிவர்ஸ். பொதுவாக டிஎன்ஏலேருந்து தானே ஆர்என்ஏ ஃபார்ம் ஆகும். ஸோ இங்கே அப்படியே தலைகீழாக இருக்கிறதுனால இதை தலைகீழ் படியெடுத்தல் அப்படின்னு சொல்கிறாங்க. இதுக்கும் என்ன நொதி ஃபார்ம் யூஸ் பண்ணுறாங்க, எப்படி பயன்படுத்தப்படுதுன்னா, ரிவர்ஸ் டிரான்ஸ்கிரிப்டேஸ் அப்படின்ற ஒரு நொதி இந்த ப்ராசஸ், இந்த நிகழ்வுக்கு உதவி செய்யுது. சரி, இப்போ நம்ம டிரான்ஸ்கிரிப்ஷன், படியெடுத்தலை பற்றி டீட்டெயில்டாக பார்க்கலாம். இப்போ நம்மக்கிட்ட ஒரு டிஎன்ஏ இருக்குது. இந்த டிஎன்ஏ கிட்ட தான் என்ன இருக்கும், ஜீன்கள் இருக்கும். டிஎன்ஏல பார்த்தீங்கன்னா பல ஆயிரம் கணக்கான ஜீன்கள் காணப்படும். அதாவது டபுள் ஸ்டாண்டர்ட் கொண்ட ஒரு டிஎன்ஏ இருக்கும். இது பார்த்திங்கன்னா தற்காலிகமாக இந்த மாதிரி ஓப்பன் ஆகும், பிரிஞ்சு இருக்கும். சரிங்களா? யார் இதை பிரிக்கிறா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஆர்என்ஏ பாலிமரேஸ் நொதி பிரித்து அவருக்கு தேவையான தூது ஆர்என்ஏவை உற்பத்தி பண்ணிக்கிறார். இங்கே ஃபார்ம் ஆகிடுச்சு பாருங்கள், தூது ஆர்என்ஏ க்ரீன் கலரில் கொடுத்துருக்கு. இது யாரை பார்த்து இந்த பிரதி எடுக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வார்ப்புரு இழை. இவர் தான் மேலே இந்த ரெட் கலரில் கொடுத்துக்கிறவர் தான் வார்ப்புரு இழை. இதுக்கு அப்படியே ஆப்போசிட்டாக இருக்கிறவர் குறியீட்டு இழை. சரிங்களா? ஸோ இந்த வார்ப்புரு இழையை பார்த்து தான் தூது ஆர்என்ஏ உருவாக்கும். இதை யார் உருவாக்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆர்என்ஏ பாலிமரேஸ் நொதி. ஸோ அதே மாதிரி இந்த தூது ஆர்என்ஏ உருவாகி வந்தது இல்லையா, அந்த தூது ஆர்என்ஏ, இந்த தூது ஆர்என்ஏ எதை போன்று இருக்கும், அவருடைய தன்மை எப்படி இருக்கும்னா, இந்த குறியீட்டு இழை மாதிரி தான் இருக்கும். இப்போ நீங்கள் இங்கே பாருங்கள், வார்ப்புரு இழை இருக்குது, அதுக்கு ஆப்போசிட்டில் குறியீட்டு இழை இருக்குது. அதாவது நம்ம எடுத்துக்கிட்டால் மேலே வார்ப்புரு இழையில் சி, அதாவது உங்களுக்கு அடினைன், குவானைன், சைட்டோசின், தைமின் இதெல்லாம் தெரியும். அதே மாதிரி யுராசில், ஆர்என்ஏல யுராசில் இருக்கும், அதுவும் தெரியும் இல்லையா? ஸோ இது மாதிரி சைட்டோசின் இருக்குது, அதுக்கு ஆப்போசிட்டில் குவானைன் வரும். அதே மாதிரி குவானைன் இருந்தால் சைட்டோசின் வரும், தைமின் இருந்தால் அடினைன் வரும். இதெல்லாம் நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கும். இதுதான் காம்ப்ளிமெண்ட்ரி. இதை தான் நிகரொத்த அப்படின்னு சொல்லுவாங்க தமிழில். காம்ப்ளிமெண்ட்ரிக்கு அவருக்கு ஆப்போசிட் கரெக்டாக அவருக்கு என்ன காம்பினேஷனோ அது வந்துடுவார். அதுதான் நிகரொத்த அமைப்பு. ஸோ இங்கே வார்ப்புரு இழை இருக்குன்னா அதுக்கு நிகரொத்தது இங்கே இருக்கும். ஸோ நம்ம புதுசாக உருவாக்கின இந்த தூது ஆர்என்ஏ யாரை மாதிரி இருக்குன்னா, அப்படியே இந்த குறியீட்டு இழை மாதிரி தான் இருக்கும். ஏன்னா இதை பார்த்து தான் இது காம்ப்ளிமெண்ட்ரி நிகரொத்த அமைப்பு எடுத்தது இல்லையா, ஆல்ரெடி இவரே அப்படி தான் இருக்கிறார். அதனால் எப்படின்னா, இந்த தூது ஆர்என்ஏ ஒரு குறியீட்டு இழை போன்று தான் இருக்கும். இங்கே பாருங்கள், இங்கே ஆனால் என்ன ஒரு விஷயம், என்ன ஒரு சின்ன மாற்றம் இருக்குன்னா, இப்போ இதுவே டிஎன்ஏ இருந்தால் இந்த ஏக்கு ஆப்போசிட்டில் டி வந்திருக்கும், கரெக்டுங்களா? ஆனால் ஆர்என்ஏல பார்த்தீங்கன்னா தைமின் அப்படின்ற ஒருத்தர் இருக்க மாட்டார். அவருக்கு பதிலாக யுராசில் அப்படின்றவர் தான் இருப்பார்.
சரி, அதுலேயே பார்த்தீங்கன்னா பொதுவாக டிஎன்ஏவின் இரு இழைகளும் வார்ப்புருவாக்கம் செய்யப்படுவதில்லை அப்படின்னு ஒரு கான்செப்ட் வைக்கிறாங்க. இது வந்து நீட் லெவலில் அடிக்கடி கேட்குற ஒரு கேள்வியாகவும் அமையுது. என்ன அப்படின்னா, இப்போ இங்கே வார்ப்புரு இழை இருக்குது, இங்கே குறியீட்டு இழை இருக்குது. இப்போ நம்ம ஏன் வந்து வார்ப்புரு இழையை எடுக்கிறோம், குறியீட்டு இழையை எடுக்க மாட்டோமா, இல்லை ஒரே நேரத்தில் ரெண்டுமே எடுக்க மாட்டோமா அப்படின்னா, இது இயற்கையாக அமைய பெறுவதில்லை. ஏன் அப்படின்னா சில பிரச்சனைகள் உருவாகும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வார்ப்பு இழையை பார்த்துட்டு ஒரு தூது ஆரணி உருவாயிடுச்சு. இவர் வந்து மொழிபெயர்த்தல் நடைபெற்று ஒரு புரதத்தை உருவாக்குறாருன்னு வச்சுப்போம். அதே மாதிரி இங்கே குறியீட்டு இழையை பார்த்துட்டு இதே மாதிரி ஒரு தூது ஆரணியை ஃபார்ம் ஆகுதுன்னா 2 விதமான எம்ஆர்என்ஏ ஃபார்ம் ஆகும். அப்போது இங்கே பாருங்கள், இருவேறு இழைகள் இருவேறு புரதங்களை உருவாக்கும். அந்த 2 எம்ஆர்என்ஏவும் 2 புரதங்களை உருவாக்கிடும். அதனால் உங்களுக்கு என்ன ஆகிடும், அமினோ அமில வரிசையில் மாறுபடும். இப்போ பின்னாடி வருவோம். நம்ம இந்த நியூக்ளியோடைடுகள்லாம் சேர்ந்து எப்படி கோடான்களாக மாறுது, அந்த கோடான்கள்லாம் சேர்ந்து எப்படி அமினோ அமிலமாக மாறுது அப்படின்றத பற்றி பின்னாடி சொல்லும் போது உங்களுக்கு இந்த அமினோ அமில வரிசை எப்படி மாறுதுன்றது புரியும். சரி, இதனால் என்ன ஒரு சிக்கலை ஏற்படுத்திடும். இது 2 விதமான புரதங்கள், அந்த 2 விதமான புரதத்தில் ஒன்று தான் நம்மளுக்கு தேவை. எது வந்து வார்ப்புரு இழையை காப்பி பண்ணிட்டு வந்ததோ அந்த தூது ஆரணி, அதுதான் நம்மளுக்கு தேவை. சரிங்களா? குறியீட்டு இழையால் உருவாக்கப்பட்ட தூது ஆரணி நம்மளுக்கு தேவைப்படுவதில்லை. அடுத்ததான் என்ன சொல்கிறாங்க, அதான் 2 எம்ஆர்என்ஏ மூலக்கூறுகள் உருவாகும்னு சொன்னோம் இல்லையா, அது 2மே சேர்ந்துருச்சுன்னா அவங்க 2 பேருமே ஆப்போசிட்டாக இருப்பாங்க. கரெக்டாக இவர்கிட்ட ஏ இருந்தால் இவர்கிட்ட யூ இருக்கும், அவர்கிட்ட சி இருந்தால் இவர்கிட்ட ஜி இருக்கும் இல்லையா. 2 பேரும் ஒன்று சேர்ந்துட்டாங்கன்னா, இணைஞ்சிட்டாங்கன்னா, அப்படியே வந்து அந்த நிகுரத்த அமைப்போடு இருக்கிறதுனால எப்படி டிஎன்ஏ இருக்கோ அதே மாதிரி சேர்ந்துட்டாங்க வச்சுங்களேன். ஒரு 2 ஸ்ட்ராண்டு, அதாவது டபுள் ஸ்ட்ராண்டட் ஆர்என்ஏ ஃபார்ம் ஆகிடும். அப்படி ஃபார்ம் ஆயிடுச்சுன்னா ஒரு புரதம் கூட ஃபார்ம் ஆகாது. இப்போ இந்த எம்ஆர்என்ஏ ஒரு துண்டாக இருக்குது, அதாவது ஒரு ஸ்ட்ராண்டாக இருக்குது. அவர் என்ன பண்ணுறாரு, டிரான்ஸ்லேஷன் மொழிபெயர்ப்பு நடைபெற்று புரதமாக மாறுறாரு சொன்னோம். இப்போ 2 பேருமே இணைஞ்சு போச்சுன்னா மொழிபெயர்ப்பே நடைபெறாது. அப்போ ஒரு புரதம் கூட உருவாகாமல் போகும் அப்படின்னு சொன்னோம். அதனால தான் டிஎன்ஏவில் 2 ஸ்ட்ராண்டுமே அந்த டிரான்ஸ்கிரிப்ஷன் சொல்லக்கூடிய படியெடுத்தல் 2 ஸ்ட்ராண்ட்லையும் நடைபெறுவது இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. இதை நீங்கள் கான்செப்ட் உள்வாங்கிட்டீங்கன்னா இதை வந்து அப்படியே ஸ்டேட்மெண்ட்டாகவே கொடுப்பாங்க. 2 தூதாரணி 2 எம்ஆர்என்ஏ ஃபார்ம் ஆகி 2 பேருமே பைண்ட் ஆகிடலாம் அப்படி. அதனால் எந்த ஒரு புரதமும் உருவாகாமல் போகக்கூடிய ஒரு நிலைமை உருவாகும். சரி, இப்போ நம்ம வந்து டிரான்ஸ்கிரிப்ஷனல் யூனிட், அதாவது ஒரு படியெடுத்தல் அலகு எப்படி இருக்கும் அப்படின்றத பற்றி பார்க்கலாம். ஸோ ஒரு டிஎன்ஏ இதுதான் 3' to 5' இருக்குது. இவர் தான் வந்து வார்ப்புரு இழை. 5' to 3' இருக்கிறவர் தான் குறியீட்டு இழை. இதெல்லாம் நான் மேலேயே சொல்லியிருப்பேன். ஸோ இதனுடைய அமைப்பு எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆரம்பத்தில் இப்போ இங்கே பாருங்கள், இந்த ஊக்குவிப்பான் இங்கிலீஷில் வந்து ப்ரொமோட்டர்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி டெர்மினேட்டார் நிறைவுன்னு சொல்லுவாங்க. எங்கே ஊக்குவிப்பான் இருக்கோ அங்கே தான் வந்து இந்த படியெடுத்தல் ஸ்டார்ட் ஆக போகுதுன்னு அர்த்தம். இந்த ஊக்குவிப்பானுக்கு எங்கே இருக்கும், எங்கே அமைய பெற்று இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குறியீட்டு இழைன்னு சொல்லக்கூடிய அதனுடைய 5 முனை. இதுதான் 5 முனை. இது ஏன் சார் 5 முனை, இது ஏன் 3 முனைனா, டிஎன்ஏவோட அமைப்பை பற்றி நான் டீட்டெயிலாக விளக்கம் கொடுத்துருப்பேன். அதில் போய் பாருங்கள், கொஞ்சம் புரியும். பார்த்தீங்கன்னா குறியீட்டு இழையினுடைய 5' முனை பகுதியில் தான் அமைய பெற்றிருக்கும் ஊக்குவிப்பான். அதே மாதிரி 3' முனையில் தான் நிறைவி அமைய பெற்றிருக்கும். இந்த ஊக்குவிப்பானும் நிறைவியும் எங்கே இருக்குது அப்படின்றத வச்சு தான், ஸோ இங்கே தான் வந்து படியெடுத்தல் ஸ்டார்ட் ஆக போகுது அப்படின்றத நம்மளால் புரிஞ்சுக்க முடியும். ஆனால் நம்ம வார்ப்புரு இழையை தானே சார் நம்ம வந்து படியெடுக்க போகிறோம்னா, ஆமாம். ஆனால் ஊக்குவிப்பானும் நிறைவியும் எப்படி அட்டாச் ஆகிருக்கும்னா, இந்த குறியீட்டு இழையில் அந்த அடையாளத்துக்காக அட்டாச் ஆகியிருக்கும். ஸோ இந்த ஊக்குவிப்பான் இருக்கிறது அந்த எந்த இடத்துல இருக்கோ அந்த இடத்த தான் போயிட்டு ஆர்என்ஏ பாலிமரேஸ் வந்து அங்கே பிணையும், அவரோட பிணைவார். அப்போ தான் அங்கேருந்து ஸ்டார்ட் பண்ண முடியும், அவர் வந்து படியெடுக்க முடியும். ஸோ ஊக்குவிப்பான் தான் ஒரு அடையாளம். டிஎன்ஏல நம்ம இந்த இடத்துல தான் போயிட்டு ஸ்டார்ட் பண்ணணும் படியெடுத்தல். இங்கே தான் மரபணு அடுத்தது இருக்க போகுது இந்த குறிப்பிட்ட பகுதியில். அதாவது ஊக்குவிப்பானுக்கும் நிறைவி பகுதிக்கும் இடைப்பட்ட அந்த பகுதியில் தான், டிஎன்ஏனுடைய அந்த பகுதியில் தான் அமைப்பு மரபணு அவர் தான் வந்து புரதமாக மாற போகிறார். சரிங்களா? ஸோ அப்படி அந்த ஆர்என்ஏ பாலிமரேஸ்க்கு அடையாளமாக ஊக்குவிப்பான் இருக்குது. ஸோ இது வந்து குறியீட்டு இழையை தான் வந்து இங்கே அடையாளப்படுத்துகிறாங்க. அந்த இடத்துல 5' வந்து இருக்கும். ஸோ அந்த இடத்துல போய் இவரும் அட்டாச் ஆகிடுவார். ஸோ மேல் பகுதியில் வேலை நடக்கும். இதில் 3' to 5' இருக்கக்கூடிய வார்ப்புரு இழையை பார்த்து அப்படியே காப்பி பண்ணிப்பார். இந்த எம்ஆர்என்ஏ உருவாக்கப்படும். யாரால்? ஆர்என்ஏ பாலிமரேஸ் வந்து உருவாக்குவார். எப்படி இது உருவாக்குன்றதெல்லாம் அப்படியே படிப்படியாக பார்க்கலாம். சரி, இதில் நம்ம பார்த்தோம். ஸோ நம்ம ஏற்கனவே பார்த்தோம், இந்த குறியீட்டு இழையினுடைய 5 முனையில் ஊக்குவிப்பானும்
நிறைவி வந்து 3 முனையில் வந்து காணப்படும் சொல்லிட்டு. சரி, இப்போ இந்த ஊக்குவிப்பான் நம்ம சொல்லியிருந்தோம். அந்த ஊக்குவிப்பான் மெய் உட்கரு, அதாவது யூக்கரியாட்டுகள், அந்த நம்மளை மாதிரி ரொம்ப அட்வான்ஸ்டான செல்லில் இருக்கக்கூடிய அந்த யூக்கரியாட்டிக் செல்லில் பார்த்தீங்கன்னா இந்த ஊக்குவிப்பான் பகுதியில் டாடா பாக்ஸ் அப்படின்னு, அதாவது இதுக்கு இன்னொரு பேர் கோல்ட்பர்க் ஆக்னஸ் பாக்ஸ் அப்படின்னு சொல்லுவார். அந்த பகுதி வந்து இந்த ஊக்குவிப்பானில் இருக்கும். அதுவே வந்து தொல்லுட்கரு ப்ரோகரியாட்டிகளில் பார்த்தீங்கன்னா ட்ரிப்னோ பெட்டி, ட்ரிப்னோ பாக்ஸ், அது வந்து இங்கே இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இங்கே டாடா பாக்ஸ் தாண்டி ஹெனான்சரும் தேவை, அதாவது அதிகரிப்பான்னு சொல்கிறாங்க. இந்த ஹெனான்சருக்கு பேர் தமிழில் அதிகரிப்பான். அவரும் வந்து இந்த ப்ரொமோட்டார்னு சொல்லக்கூடிய ஊக்குவிப்பானில் இருப்பார். சரி, இந்த ஆர்என்ஏ பாலிமரேஸருடைய வேலை என்ன அப்படின்னா, புது நியூக்ளியோடைடை இப்போ மேலே வந்து வார்ப்புரையில் அடினைன் இருக்கா, கீழே வந்து தைமின் தானே அட்டாச் ஆகணும். இதுவே டிஎன்ஏ வந்தால் தான் தைமின், ஆனால் ஆர்என்ஏ வந்தால் யுராசில் அட்டாச் பண்ணணும். சரி, மேலே டி இருந்ததுன்னா கீழே ஏ அடினைன் வரும். அதே மாதிரி ஜி இருந்ததுன்னா சி. இந்த மாதிரி ஒவ்வொரு நியூக்ளியோடைடை 3 முனை, அதாவது இப்போ இங்கே ஒரு நியூக்ளியோடைடு இருக்குன்னா, இங்கே வந்து இது 3' இங்கே வந்து 5' இருக்கும். இன்னொரு நியூக்ளியோடைடை வந்து இந்த 3' அட்டாச் பண்ணி விட்டுரும். அதுக்கப்புறம் இங்கே ஒரு 3' இருக்கும். ஒவ்வொரு நியூக்ளியோடைட்லையுமே இந்த பக்கம் 3' இந்த பக்கம் 5' இருக்கும். ஸோ அந்த மாதிரி பார்க்கும்போது உங்களுக்கு ஒரு 3'லையும் ஒரு நியூக்ளியோடைடை அட்டாச் பண்ணிக்கிட்டே வந்துடும். அப்போது 5' to 3' தான் வளர்ச்சி இருந்துக்கிட்டே இருக்கும். இதுதான் 5'னா இது 3'. அப்போது ஒன்று வச்சுக்கினே வந்தீங்கன்னா எது வளர்ந்துக்கிட்டு போகுது? 3 முனை தான் வளர்ந்துக்கிட்டு போகுது. அதுதான் வந்து இங்கே குறியிட்டு வரும். 5' to 3' தான் இந்த புது நியூக்ளியோடைடுகள் எப்போதும் 3' OHல தான் இணையும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ இந்த வேலையை பண்ணுற ஒரு ஆர்என்ஏ பாலிமரை. ஸோ அடுத்ததாக மோனோசிஸ்ட்ரானிக்னா என்ன, பாலிசிஸ்ட்ரானிக்னா என்ன? இப்போ நம்மளுக்கு வந்து இந்த டிரான்ஸ்கிரிப்ஷனல் யூனிட், அதாவது இந்த படியெடுத்தல் அலகில் பார்த்தோம், ஒரே ஒரு அமைப்பு மரபணு தான் இருந்துருந்துச்சு, கரெக்டுங்களா? அதாவது ஒரு ஜீன் அதுக்கான ஒரு புரதத்தை தான் உருவாக்கும். இதுவே வந்து தொல்லுட்கர் உயிரினங்கள், அதாவது ப்ரோகரியேட் பாக்டீரியா மாதிரியான உயிரினங்கள்லாம் பார்த்திங்கன்னா இந்த ப்ரொமோட்டருக்கு அடுத்து, அந்த ஊக்குவிப்பானுக்கு அடுத்து பார்த்திங்கன்னா பல ஜீன்கள், 3-5 ஜீன்கள் கூட ஒரே படியெடுத்தல் அலகில் காணப்படும். அதை நான் வந்து இமேஜஸில் கொடுக்குறேன். இதை வந்து ஓபிரான் அப்படின்னு சொல்ல, இந்த லேக் ஓபிரான், ட்ரிப்டோபேன் ஓபிரான்லாம் நீங்கள் படிச்சிருப்பீங்க. நான் கூட ஒரு வீடியோ போட்டிருக்கேன் லேக் ஓபிரான் பற்றி, உங்களுக்கு வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், போய் பாருங்கள். இல்லை என்னுடைய சேனல்லே தேடினீங்கன்னா உங்களுக்கு கிடைக்கும். சரி, அப்படின்னா என்ன? இப்போது ஒரு நேரத்தில் இப்போது மெய்யுட்குறு உயிரினங்களில் பார்த்தீங்கன்னா அமைப்பு மரபுல ஒரே ஒரு புரதத்திற்கான குறியீடு தான் இருக்கும். ஒரு நேரத்தில் ஒரு புரதத்தை தான் உற்பத்தி பண்ணும். இதுவே பாக்டீரியா மாதிரியான உயிரினங்கள் பார்த்திங்கன்னா ஒரு நேரத்தில் அந்த அமைப்பு மரபணுவில் பார்த்திங்கன்னா 3 இல்லை 5 கூட இருக்கும். இப்போது லேக் ஓபிரானில் 3 இருக்கும், ட்ரிப்டோஃபேனில் பார்த்திங்கன்னா 5 மரபணுகள் இருக்கும். அந்த 5 மரபணும் 5 விதமான புரதங்களையோ இல்லை நொதியோ உற்பத்தி பண்ணும். அப்படி பல புரதத்திற்கான குறியீட்டை வந்து அது பெற்றிருக்கும். அப்படி இருந்தால் அது வந்து பாலிசிஸ்ட்ரானிக். இது வந்து ஒன்றே இருக்குன்னா அந்த மோனோனா 1, இது உங்களுக்கு புரியும். ஸோ இங்கே படியெடுத்தல் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு முன்னாடி என்னென்ன விஷயங்கள்லாம் ப்ரீ பிளான்டாக நடக்கும்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஆர்என்ஏ பாலிமரேஸ் நான் ஏற்கனவே சொன்னேன், எங்கே போய் இணைவார்னா ஊக்குவிப்பான இருக்கிற இடத்துல தான் போய் இணைவார். அதுக்கு ஒரு வழிகாட்டியாக அடையாளம் காணுறதுக்கு கொஞ்சம் துணையாக வரவர் தான் இந்த சிக்மா துணை அலகு. சரி, இந்த ஆர்என்ஏ பாலிமரேஸில் பார்த்தீங்கன்னா 2 விதமான தொகுப்பு இருக்குது. என்னென்னா முக்கிய நொதி கோர் என்சைம், அதில் பார்த்தீங்கன்னா 2 ஆல்ஃபா, பீட்டா 1, அப்புறம் வந்து ஒமேகா அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த கோர் என்சைம் கூட்டமைப்பு ஒன்று இருக்கும். 2வது சிக்மா துணை அலகு. இந்த சிக்மா துணை அலகு தான் வந்து ஊக்குவிப்பான் எங்கே இருக்கிறாருன்னு சொல்லிட்டு கைப்பிடிச்சி கூட்டின்னு போயிட்டு ஆர்என்ஏவை அங்கே உட்கார வச்சுட்டு வந்துடும். இதுக்கப்புறம் நீ படியெடுத்தல் நடத்திக்கோ அப்படின்னு சொல்லிட்டு. சரி, இதில் இங்கே பாருங்கள், இந்த ஆல்ஃபா என்ன வேலை செய்யுது? இந்த 2 செயின் பார்த்தீங்கன்னா இனிஷியேஷன் தொடக்கத்தையும், அப்புறம் வந்து ரெகுலேட்டரி ப்ரோட்டீன்ஸோட சில விளைவுகளையும் ஏற்படுது, அதனுடைய இன்ட்ராக்ட் பண்ணுது, தொடர்பு எடுத்துக்குது, அதுக்கு கூட சேர்ந்து சில வேலைகளை செய்யுது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறம் பீட்டா நம்ம பார்த்தோம்லையும் அந்த கோர் என்சைமில் அவர் என்ன பண்ணுறாருன்னா எலாங்கேஷன், இப்போ இந்த படியெடுத்தில் வந்து நீட்சிக்கணும் இல்லையா, நீட்டி அமைக்கணும், அதான் நீட்சி அடைதல்னு ஒரு ப்ராசஸ் இருக்குது. அதையும் டிஎன்ஏவோட பைண்ட் ஆகிற வேலையை வந்து பீட்டா 1 அப்படின்றவரும் செய்கிறாரு. அடுத்தது சிக்மா, இவர் தான் வந்து ப்ரொமோட்டர் ரெகாக்னிஷன். நம்ம ஏற்கனவே சொன்னோம் கைப்பிடிச்சி கூட்டின்னு போய் உட்கார வைக்கிறான்னா அந்த மாதிரி. ஸோ இவங்க இந்த கோர் என்சைம்
அதுக்கு இன்னொரு பேர் ஹோலோ என்சைம்னு சொல்கிறாங்க. இது எல்லாமே எங்கே இருக்குன்னா ப்ரோகேரியாட்டிக் ஆர்என்ஏ பாலிமரேஸில் தான் இருக்குது. அது நான் ஏற்கனவே சொன்னேன், இப்போ படியெடுத்தல் ஸ்டார்ட் ஆகணும்னா டெம்பரவரியாக அந்த டிஎன்ஏ இருக்கு இல்லைங்களா, இந்த டிஎன்ஏ வந்து ஓப்பன் ஆகணும். அதுதான் வந்து படியெடுத்தல் குமிழ் அப்படின்னு சொல்கிறாரு. இதை வந்து ஆர்என்ஏ பாலிமரேஸ் வந்து இந்த வேலையை செய்யுது. இது வந்து கொஞ்சம் நம்ம ஏற்கனவே சொல்லியிருப்போம், கீழே தான் கோடிங் ஸ்டாண்டு, இங்கே அப்படியே தலைகீழ கொடுத்துருக்காங்க. அதனால் குழம்ப வேண்டாம். டெம்ப்ளேட் ஸ்டாண்டு வந்து மேலே இருக்கும், அதாவது வார்ப்புரு இழை. அப்போ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் பார்த்துக்கணும். ஸோ இந்த இடத்துல ஸ்டார்ட் ஆகுறாமல் நம்ம புக்கிலலாம் படம் இருக்கும், அதனால் நீங்கள் கன்ஃபியூஸ் ஆகணும். ஸோ இங்கே தான் வந்து ப்ரொமோட்டர் ஊக்குவிப்பான்னா ஆர்என்ஏ பாலிமரேஸ் போயிட்டு இந்த ப்ரொமோட்டரில் உட்காந்துட்டு அப்படியே இந்த பக்கமாக இங்கே வருது. ஸோ நம்மளது படத்தில் இப்படி வரா மாதிரி கொடுத்துருப்பாங்க. அது ஒன்றும் பெரிய இது இல்லை, கன்ஃபியூஸ் ஆக வேண்டியதில்லை. ஸோ இங்கேயும் பாருங்கள் இங்கேயும் சில படங்கள் கொடுத்துருக்கேன். ஆர்என்ஏ பாலிமரேஸ் இதுவும் அதே தான். எப்படி வந்து ப்ரொமோட்டரில் சிக்மா வந்து அந்த ஆர்என்ஏ பாலிமரேஸை அட்டாச் பண்ணி நம்மளுக்கு வந்து படியெடுத்தல் ஸ்டார்ட் ஆகுதோ, அதே மாதிரி இந்த அமைப்பு புரதங்கள்லேருந்து எம்ஆர்என்ஏ உருவான பிறகு ஒரு குறிப்பிட்ட இடத்துல ஒரு கோடான், நிறைவு கோடான்கள் பற்றி கேள்விப்பட்டிருப்பீங்க. அந்த இடம் வந்தோடனே டெர்மினேட்டர், அதாவது நிறைவு பகுதின்னு சொல்லுவாங்க. அதோட வந்து இந்த எம்ஆர்என்ஏ உருவாக்கப்படுறது நிறுத்திடும். ஸோ அதை பற்றியும் இங்கே சொல்கிறாங்க, டெர்மினேட்டர், நிறைவு பகுதி. அது எப்படின்னா ரோ, எப்படி சிக்மா வந்து ஸ்டார்ட் பண்ணுதோ அதே மாதிரி ரோ அப்படின்ற ஒரு அலகு, அந்த துணை அலகு என்ன பண்ணுதுன்னா எம்ஆர்என்ஏல போயிட்டு இந்த 5' தானே புதுசாக உருவாகி வர எம்ஆர்என்ஏ, இந்த ஒரு வராரு பாருங்க, இவரில் இந்த 5' போய் உட்காந்துக்கிறார். யார்? இந்த ரோ ஃபேக்டர், ரோ காரணி அப்படின்னு சொல்லுவாங்க. இவர் உட்காந்துக்கிட்டு அப்படியே இப்படி ஹெலிகேஸ் அப்படின்ற ஒரு செயல்பாட்டின் மூலம், ஹெலிகேஸ்னால் நான் பிரித்து விட்றது, பிணைந்து இருக்கக்கூடியதை பிரித்து விட்டுற இந்த ப்ராசஸ் மூலமாக அப்படியே முன்னோக்கி சென்று ஆர்என்ஏ பாலிமரேஸை அடையுது. இங்கேருந்து அப்படியே போயிட்டு இங்கே தான் ஸ்டார்டிங்கில் எங்கே வந்து 3' இருக்கோ அந்த முனையில் தான் யார் இருப்பா? ஆர்என்ஏ பாலிமரேஸ் புதுசாக வரக்கூடிய நியூக்ளியோடைடை அட்டாச் பண்ணி சேர்த்து மணி போல் கோர்த்து இந்த எம்ஆர்என்ஏ உருவாக்கின்னு இருப்பார் ஆர்என்ஏ பாலிமரேஸ். இதுவே டிஎன்ஏ உருவாக்கணும்னா அவர் வந்து டிஎன்ஏ பாலிமரேஸ்னு சொல்லுவாங்க. ஸோ இதுதான் ஆர்என்ஏவும் டிஎன்ஏவும். இப்போ நம்மளுக்கு உருவாகிறவர் வந்து எம்ஆர்என்ஏ, ஆர்என்ஏ உருவாக்கினாலும் இங்கே ஆர்என்ஏ பாலிமரேஸ் இருப்பார். ஸோ இந்த இருக்கக்கூடிய அந்த ரோ ஃபேக்டர் வந்து, ரோ காரணி வந்து அப்படியே ஹெலிகேஸ் செயல்பாட்டின் மூலம் ஆர்என்ஏ பாலிமரேஸை அடைந்து என்ன பண்ணுறாரு, பின்பு நிறைவி ப்ளஸ் ஆர்என்ஏ பாலிமரேஸிடம் இருந்து எம்ஆர்என்ஏவை விடுவிக்கிறது. ஸோ ஒன்ஸ் ரோ ஃபேக்டர் வந்து ஆர்என்ஏ பாலிமரேஸை ரீச் பண்ணிடுச்சுன்னா இந்த நிறைவி பகுதி, அந்த டெர்மினேட்டர் ரீஜனில் என்ன நடக்குதுன்னா உருவாக்கப்பட்ட இந்த தூது ஆர்என்ஏ பாலிமரேஸ் ரெண்டுத்தையுமே அப்படியே பிரித்து விட்டுருது. அப்போது நம்மளுக்கு கம்ப்ளீட்டாக ஒரு எம்ஆர்என்ஏ உருவாகி வெளியில் வரும். ஸோ அதுக்கு ரொம்ப முக்கியமான காரணி ரோ ஃபேக்டர். ரோ ஃபேக்டர் இருந்தால் தான் ஆர்என்ஏ பாலிமரேஸ்லேருந்து அந்த எம்ஆர்என்ஏ விடுவிக்கப்படும். அந்த வேலையை செய்கிறவர் ரோ காரணி. ஸோ அதெல்லாம் தான் இந்த படத்தில் கொடுத்துருக்குறாங்க. இதெல்லாமே மேலே பார்த்தது இங்கெல்லாம் வந்து நம்ம புத்தகத்தில் இருக்கிற மாதிரி தான் இருக்குது பாரு. ஸோ நம்மளுக்கு ரோ ஃபேக்டர் வந்தோடனே இந்த புதுசாக உருவான எம்ஆர்என்ஏ கம்ப்ளீட்டாக டிட்டாச் ஆகி வெளியில் வந்துடுது, வெளியேற்றப்படுகிறது. அடுத்தது இப்போ நம்மளுக்கு வந்து 3 விதமான ஆர்என்ஏ இருக்குது, நம்ம எல்லாருக்குமே தெரியும். அதை பற்றி நான் ஒரு தனி வீடியோவே போட்டிருக்கேன், அதையும் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், இது தொடர்பான வீடியோஸ் எல்லாம். சரி, என்னென்ன? தூது ஆர்என்ஏ, கடத்து ஆர்என்ஏ, ரிபோசோமல் ஆர்என்ஏ, இதெல்லாமே உங்களுக்கு தெரியும். இவர் வந்து வார்ப்புரு இழையை வந்து நகல் எடுக்கிற வேலையை செஞ்சார். இவ்வளோ நேரம் நம்ம அதை தான் சொல்லியிருந்தோம். டிஆர்என்ஏ என்ன பண்ணுவார்னா கடத்து ஆர்என்ஏ. யாரை கடத்திக்கிட்டு வர்றாருன்னா அமினோ அமிலங்களை கடத்திட்டு வர்றாரு. கோடான்களுக்கு என்ன அமினோ அமிலம் வரும் அப்படின்றது, இந்த கோடான் இதெல்லாம் நான் பின்னாடி அப்படியே சொல்லும் போது புரியும். மரபணு குறியீட்டை படித்து அதுக்கு தேவையான அமினோ அமிலத்தை எடுத்துகிட்டு வருவார். அதை கடத்தி எடுத்துகிட்டு வர்றதுனால இவர் கடத்து ஆர்என்ஏ. ரைபோசோம், இந்த ரைபோசோம் வந்து இவர் தான் வந்து அமைப்பு மற்றும் வினை மாற்றியாக செயல்படுது. இவர் தான் வந்து இந்த புரதத்தையே உற்பத்தி, அதாவது அமினோ அமிலங்களெல்லாம் அட்டாச் பண்ணி பெப்டைட் பாண்டு, ஒரு அமினோ அமிலத்துக்கும் இன்னொரு அமினோ அமிலத்துக்கும் பெப்டைட் பாண்டை உருவாக்குற வேலையை இவர் செய்கிறார். அதனால் இவர் தான் வந்து கேட்டலைசிஸாக இங்கே இருக்குது, வினை மாற்றியாக வந்து மொழிபெயர்ப்பு நடைபெறும் இடத்துல மிக முக்கிய பங்கு அளிக்கிறார். ஸோ இந்த எம்ஆர்என்ஏ வந்து படியெடுத்தலில் மட்டும் பயன்படுத்தப்படுது, அதாவது படியெடுத்தல் நடைபெற்ற பிறகு தான் இந்த எம்ஆர்என்ஏ உருவாக்கப்படுது. டிஆர்என்ஏவும் ஆர்ஆர்என்ஏவும் பார்த்திங்கன்னா மொழிபெயர்த்தலில் பயன்படுத்தக்கூடியவர்கள். இதை நம்ம தெரிஞ்சுக்கணும். இப்போ நம்ம சொல்லிக்கிட்டு இருக்க வரும்போதே நிறைய விஷயங்கள் உங்களுக்கு புதுசாக புரிஞ்சிருக்கும். சரி, இப்போ இந்த கடத்து ஆர்என்ஏ பார்த்திங்கன்னா என்னென்ன வேலையை செய்கிறாரு? ஏற்கனவே சொன்ன மரபு குறியீட்டை படிச்சுக்கிறாரு, அமினோ அமிலங்களை கொண்டு வராரு. அப்புறம் இவர் வந்து இதே மாதிரி தான் இந்த வினை மாற்றியாக வேலை செய்கிறாரு. ஆர்ஆர்என்ஏ ஒவ்வொருத்தரும் என்னென்ன வேலையை செய்கிறாங்கன்னு குறிச்சிட்ருக்கேன். இப்போ நோட்ஸ்லாம் உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்.
சரி, அடுத்தது நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் அந்த ஆர்என்ஏ பாலிமரேஸ். இப்போ தான் திரும்பவும் இதெல்லாம் வந்து ஒரு ஃபண்டமெண்டலாக நம்ம புக்கில் அப்படியே பெரிய பெரிய பேராகிராஃபாக கொடுத்துருக்காங்க. அதெல்லாம் தான் நான் உங்களுக்கு விளக்கமாக கொடுத்துட்டு வரேன் கொஞ்சம் கொஞ்சமாக. சரி, நியூக்ளியோசைட் ட்ரைபாஸ்பேட் இதுதான் வந்து இந்த ஆர்என்ஏ பாலிமரேஸ் ஒவ்வொரு நியூக்ளியோடைடை அந்த ஆர்என்ஏவில் இணைக்குது இல்லையா, 3' குரூப்பாண்ட. அதுக்கு தேவையான சக்தியெல்லாம் யாரா வழங்குறாங்கன்னா இந்த நியூக்ளியோசைடு ட்ரைபாஸ்பேட் தான் வழங்குறாங்க. சரி, அடுத்தது உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் சார்காஃப் விதி. அதாவது அடினைன்னா தைமின் வரும், குவானைன்னா சைட்டஸ் வரும். தைமினுக்கு பதிலாக நம்மளுக்கு ஆர்என்ஏவாக இருந்தால் யுராசில் வரும். இதுதான் வந்து இந்த சார்காஃப்ன்றவர் தான் இந்த விதியை உருவாக்குனார். இது தமிழில் நிரப்புக்கூறு விதிப்படி தான் இதெல்லாம் நடைபெறும். ஸோ அந்த 4 அடினைன், குவானைன், சைட்டோசின், தைமினுக்கு பதிலாக யுராசில். ஏன்னா இப்போ நம்ம உருவாக்க போகிறது எம்ஆர்என்ஏ. ஸோ இங்கே அப்படியே படங்கள் கொடுத்துருக்கேன் கொஞ்சம் புரிதலுக்காக பாருங்கள். இந்த ஆர்என்ஏ பாலிமரேஸ் இங்கே அட்டாச் ஆகிக்கும். ஸோ இங்கே அட்டாச் ஆகிட்டு புதுசாக வரக்கூடிய இந்த ஒவ்வொன்றத்தையும் ஏற்கனவே இருக்கிறவர்களோட அட்டாச் பண்ணுவார். இந்த மாதிரி அட்டாச் பண்ணி ஒரு எம்ஆர்என்ஏ, அதாவது தூது நியூலி மேட் ஆர்என்ஏ தான் எம்ஆர்என்ஏ, அவரை வந்து உருவாக்குற வேலையை தான் செய்வார். இந்த டைரக்ஷன் பார்த்திங்கன்னா டவுன் ஸ்ட்ரீம் அப்படின்னு சொல்லுவாங்க. எப்பவுமே பாருங்கள் இந்த வார்ப்புரு இழையை ஃபாலோ பண்ணியிருக்கோம். 5' to 3' தான் இது வளர்ந்துக்கிட்டே போகும்னு நான் ஏற்கனவே சொன்னேன் இல்லையா. இதை தான் வந்து டவுன் ஸ்ட்ரீம் அப்படின்னு சொல்லுவாங்க. இது டெம்பரேச்சர் ஸ்டாண்டில் நடைபெறுது. அதாவது இங்கே நம்ம புக்கில் இருக்கிறது மாற்றி கொடுத்துருக்காங்க, நான் ஏற்கனவே சொன்னேன். அது கொஞ்சம் கவனிச்சிக்கணும், குழம்பக்கூடாது. இது கீழே வந்து வார்ப்புரு இழை, மேலே வந்து குறியீட்டு இழை கொடுத்துருக்கிறதுனால கொஞ்சம் கன்ஃபியூஷன் ஆகலாம், நீங்கள் பார்த்துங்க. ஸோ படியெடுத்தல் நிகழ்வு எத்தனை ஸ்டேஜஸ் இருக்குது பார்த்திங்கன்னா மொத்தம் 3 ஸ்டேஜஸ் இருக்குது. கலர் சேஞ்ச் பண்ணிக்கிறேன். ஸோ தொடங்கி வைத்தல், நீட்சி அடைதல், நிறைவு பெறுதல். இது எந்த ஒரு ப்ராசஸாக இருந்தாலும் இந்த மாதிரி 3 விஷயங்கள் நடக்கும். இனிஷியேஷன், எலாங்கேஷன், டெர்மினேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இதில் வந்து நான் ஏற்கனவே சொன்னேன், சிக்மா தான் வந்து ஸ்டார்ட் பண்ணுது, ரோ வந்து நிறுத்துது, ஆர்என்ஏ பாலிமரேஸ் வந்து புது புது நியூக்ளியோடைடை அட்டாச் பண்ணுது. ஸோ இது ரொம்ப முக்கியம். ஸோ நம்ம இதெல்லாம் பார்த்தாச்சு. ஸோ நீட்சி அடைதல், நிறைவுறுதல் இதெல்லாம் வந்து நடைபெறும். சிக்மா அப்புறம் இந்த ரோ காரணி இவங்க 2 பேருமே யூகேரியட்டுகளில் மட்டும்தான் இந்த தொடக்கம் மற்றும் நிறைவெல்லாம் பண்ணுறாங்க. பட் இந்த ப்ரோகேரியட்டுகளில் பார்த்தீங்கன்னா இந்த சிக்மாவும் ரோ காரணியும் தேவையில்லை. அது அவங்க பார்த்திங்கன்னா சிம்பிளான ஒரு படியெடுத்தல் மற்றும் மொழிபெயர்த்தல் வந்து செஞ்சுட்டு போகிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இவங்க ஒரே நேரத்துலேயே வந்து படியெடுத்துலையும் மொழிபெயர்த்துலையும் செய்யலாம். ஏன் அப்படின்னா உட்கரு இல்லை, உட்கரு இருந்தால் தான் ஒரு பவுண்ட்ரி, அந்த உட்கருவை தாண்டி அந்த உட்கரு படலத்தை தாண்டி நம்மளுக்கு வந்து டிரான்ஸ்லேஷன் மொழிபெயர்த்தல் நடைபெறணும். பட் இங்கே பார்த்தீங்கன்னா உட்கரு இல்லாததுனால, உட்கரு இல்லைன்னா உட்கரு சவ்வு இல்லை, அதனால் ஒரு பக்கம் படியெடுத்தல் நடைபெற்றிருக்க முடிய வெளிவரும் இல்லையா, இந்த எம்ஆர்என்ஏ வெளியே வந்துட்டுருக்கும் இல்லையா, அந்த வெளிவந்த எம்ஆர்என்ஏல அப்படியே இங்கேயே வந்து என்ன பண்ணணும்னா இந்த ஆர்ஆர்என்ஏ உட்காந்துக்கிட்டு என்ன பண்ணோம், புரதத்தை உற்பத்தி பண்ணிக்கிட்டே இருக்கும். ஒரு பக்கம் இங்கே வந்து எம்ஆர்என்ஏ சிந்தசிஸ் வந்து ஆர்என்ஏ பாலிமரேஸ் செஞ்சுக்கிட்டே இருக்கும். ஒரு பக்கம் இங்கே வந்து ஆர்ஆர்என்ஏ உட்காந்துக்கிட்டு புரதத்தை உற்பத்தி பண்ணிட்டு. ஸோ இந்த மாதிரி இங்கே டிரான்ஸ்கிரிப்ஷன், இங்கே டிரான்ஸ்லேஷன், படியெடுத்தல், மொழிபெயர்த்தல் 2மே ஒரே நேரத்தில் நடைபெறும் பாக்டீரியங்களில். நம்ம வந்து இந்த பகுதியில் எவ்வளோ நேரம் பாக்டீரியாவில் பார்த்திங்கன்னா என்னென்ன ப்ராசஸ் சேஞ்சஸ் இருக்குது, அப்புறம் தட் மீன் ப்ரோகேரியட்டுகளில். யூகேரியட்டுகளில் பார்த்திங்கன்னா சில படியெடுத்தல் மொழிபெயர்த்தலில் சின்ன சின்ன மாற்றங்கள் இருக்கும், சில காரணிகள் வேறுபடும், இவர்கிட்ட அது இருக்காது. ஸோ யூகேரியட்டில் பார்த்திங்கன்னா 3 வகையான ஆர்என்ஏ பாலிமரேஸ் இருக்குது. நம்ம ஆர்என்ஏ பாலிமரேஸ்னால் என்னன்னு பார்த்தோம், அதில் வந்து ஒரு கோர் என்சைம் இருக்கும், சிக்மாலாம் இருக்கும் அப்படின்னு பார்த்தோம். எத்தனை வகையான ஆர்என்ஏ பாலிமரேஸ்னால் 3. இப்போ பாருங்கள் 1, 2, 3 இவங்களுடைய வேலை என்னென்னத்தெல்லாம் உருவாக்குறாங்க. நம்மளுக்கு ஆர்என்ஏ பாலிமரேஷனுடைய வேலையே வந்து ஆர்என்ஏ உருவாக்குறது தான். இதில் ரொம்ப முக்கியமானது இந்த எம்ஆர்என்ஏ உருவாக்குறவர் யாருன்னா இந்த பாலிமரேஸ் 2 தான். அவர் தான் தூது ஆர்என்ஏவின் முன்னோடியான HNRNAவை உருவாக்குறார். ஏன் இதை வந்து நம்ம முன்னோடின்னு சொல்கிறோன்றதை பின்னாடி பார்க்கும்போது புரியும். சரி, ஃபஸ்ட்டு என்ன வேலையாது ரைபோசோமல் ஆர்என்ஏ. இது வந்து புத்தகத்தில் தப்பாக கொடுத்துருக்குறாங்க, கொஞ்சம் ஆங்கில புத்தகத்தில் கரெக்டாக இருக்குது, செக் பண்ணிங்க, இல்லை மாற்றிக்கிங்க. டிஆர்என்ஏன்னு கொடுத்துருக்காங்க தப்பாக. சரி, அந்த ஆர்ஆர்என்ஏ பார்த்தீங்கன்னா 28S, 18S, 58S இதெல்லாமே பார்த்தீங்கன்னா யூகேரியட்டில் இருக்கக்கூடிய ரைபோசோம். இந்த எஸ்ன்றது ஸ்வெட்பர்க் யூனிட், வீழ்படிவு திறன், அதை குறிக்குது. இந்த 3வது பார்த்தீங்கன்னா டிஆர்என்ஏவையும் 5S RRNAவையும்
ஸ்மால் நியூக்ளியோடைடு ஆர்என்ஏன்னு நினைக்கிறேன், கொஞ்சம் செக் பண்ணிங்க, இல்லை ஸ்மால் நியூக்ளியரான்றது தெரியல. ஸோ இந்த 3த்தையுமே வந்து RNA பாலிமரேஸ் 3 வந்து உருவாக்குறார். சரி, அடுத்தது இப்போ நம்மளுக்கு வந்து எப்படி நம்ம படியெடுத்தல் நடைபெற்றதுன்றதை பற்றி பார்த்தாச்சு. எப்படி ஒரு படியெடுத்தல் பார்த்தீங்கன்னா தொடக்கம், நீட்சியடைதல், அதுக்கப்புறம் நிறைவுறுதல் அப்படின்னு 3 ஸ்டேஜஸாக பார்த்தோம் இல்லைங்களா? ஸோ இந்த 3 ப்ராசஸ் முடிஞ்சு வந்தோடனே நம்மளுக்கு யார் உருவாகி வரா? தூது RNA உருவாகி வராரு. இந்த தூது RNA பார்த்தீங்கன்னா, ஸோ நம்ம ஏற்கனவே சொன்னோம் RNA பாலிமரேஸ் 2 தான் இந்த தூது RNAவை உருவாக்குது. பட் அந்த தூது RNAல பார்த்தீங்கன்னா இந்த HN அப்படின்னு சொல்கிறாங்க, அதாவது ஹெட்டிரோஜீனஸ் நியூக்ளியார், அதாவது 2 வேறுபட்ட நியூக்ளியார் தன்மையை அது பெற்றிருக்கும். என்னென்ன அப்படின்னா, ஒன்று எக்ஸான், இங்கே பாருங்க, ஒன்று எக்ஸான், இன்னொன்று இன்ட்ரான், அதாவது இன்டரப்ட் பண்ணுது, குறுக்கிடுது. இவர் வந்து நம்மளுடைய மூதாதையர்கள்லாம் இருந்து வந்திருக்கலாம். அதாவது கொஞ்சம் தேவையற்ற பகுதி, குறியீடு அற்ற பகுதி யார்? இந்த இன்ட்ரான் அப்படின்றது குறியீடு அற்ற பகுதிகள், இந்த ரெட் கலரில் கொடுத்துருக்கிறதெல்லாம். பட் இந்த க்ரீன் கலரில் இருக்கிறதெல்லாம் தான் நம்மளுக்கு குறியீடு கொண்ட பகுதி. இவர் தான் வந்து புரதமாக மாற்றப்படணும். ஸோ இந்த மாதிரி 2 வேறுபட்ட மரபணு தொகுப்புகளை வச்சிருக்கிறதுனால இதை வந்து HN, ஹெட்டிரோஜீனஸ், 2 தன்மையும் வச்சிருக்கு, அதனால இது வந்து HN. இப்போ இதை வந்து பிளத்தல் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நிகழ்வு, ஒரு ப்ராசஸ் மூலமாக நம்ம என்ன பண்ணுறோம், இதை கட் பண்ணி எடுத்துடுறோம். யாரை? இன்ட்ரானெல்லாம் கட் பண்ணி எடுத்துடுறோம். இந்த ரெட்டெல்லாம் கட் பண்ணி எடுத்துட்டு வெறுமனே பார்த்தீங்கன்னா எக்ஸானை மட்டும் நம்ம என்ன பண்ணுறோம், ஜாயின் பண்ணுறோம். ஸோ இந்த பிளத்தலுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா இது வெறுமனே இன்ட்ரான் அற்ற எக்ஸான், அதாவது குறியீடு பகுதிகளை மட்டும் வச்சிருந்து உருவாக்கப்படுது. அது மட்டும் இல்லாமல் இந்த பிளத்தலில் என்ன நடக்குதுன்னா, இந்த 5' பகுதியில் பார்த்தீங்கன்னா கேப்பிங், காப்புரையாக்கம் அப்படின்ற ஒரு நிகழ்வு நடக்குது. மெத்தில் குவானசைன் ட்ரைபாஸ்பேட் அதை வந்து இந்த இடத்துல அட்டாச் பண்ணிவிடுவாங்க. எது? இந்த இன்ட்ரான்ஸ்லாம் தூக்கிட்ட பிறகு. அதே மாதிரி 3' பார்த்தீங்கன்னா வாலாக்கம், டெய்லிங். என்ன யாரை வச்சுன்னா, நிறைய அடினைன் அந்த பேஸ் பேர்ஸ் இருக்குது இல்லைங்களா, நியூக்ளியோடைடு இருக்குது இல்லைங்களா, அடினைன் நியூக்ளியோடைடு, அதை வந்து நிறைய இந்த 3' அட்டாச் பண்ணி, அதுவும் ஒரு 200லேருந்து 300 எண்ணிக்கையில் இந்த A மட்டும் இந்த வால் மாதிரி அமைப்பை உருவாக்கிடுவாங்க. அதனால் இது வந்து வாலாக்கம் அப்படின்னு சொல்கிறாங்க. அடினைலேட் எச்சங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. அடினைலேஷன் இங்கிலீஷில் அப்படி சொல்லுவாங்க. சரி, இதெல்லாம் நடைபெறுறது தான் பிளத்தல். என்ட்ரான்ஸை தூக்குறது, 5' காப்புரியாக்கம் செய்கிறது, 3' வாலாக்கம் செய்கிறது, இதெல்லாம் நடந்தால் தான் பிளத்தல். ஸோ இப்போ தான் நம்மளுக்கு தேவையான mRNA, அதாவது தூது RNA உருவாக்கப்பட்டிருக்கு. இதுக்கு முன்னாடி அவர் ஹெட்டிரோஜினஸில் இருந்தார், 2 வேறு தன்மையை கொண்டிருந்தார். இப்போ அவர் கம்ப்ளீட்டாக புரதத்தை உருவாக்குவதற்கு, அதுவும் மொழிபெயர்ப்புக்கு தயாராகிட்டார். ஸோ அந்த ப்ராசஸ் நம்ம புக்லேயே கொடுத்துருக்குறாங்க. ஸோ எப்படி வந்து எக்ஸான்ஸ்லாம் வந்து இன்ட்ரான்ஸ் தூக்கப்பட்டு பிளத்தலில் இந்த இன்ட்ரான்ஸ்லாம் வந்து எப்படி கட் பண்ணி எடுத்துடுறாங்க, அதுக்கப்புறம் வாலாக்கம், அப்புறம் வந்து இந்த காப்புரியாக்கம்லாம் எப்படி நடைபெறுதுன்றது கொடுத்துருக்குறாங்க. ஸோ இந்த பிளத்தல், நம்ம ஸ்ப்ளைசிங்லாம் சொல்கிறோம் இல்லைங்களா, இது எதுவுமே ப்ரோக்ரியேட்டுகளில் முற்றிலும் இல்லை. எக்ஸான் 1, 2, 3 இதெல்லாம் இணைச்சோம் இல்லையா பிளத்தல்ல. இப்போ இதை வந்து மாற்று பிளவு முறை, இப்போ எக்ஸான் 2 தூக்கி ஃபஸ்ட்டு, எக்ஸான் 1 தூக்கி லாஸ்ட்டு, இந்த மாதிரி மாறி மாறி இந்த mRNAக்குள்ளவே எக்ஸ்சேஞ்சு, ரீஅரேஞ்ச்மெண்ட்டு, புரதம் மாற்றி வச்சுக்கிறதுனால நம்ம என்ன பண்ணோம்னா புதிய புரதங்களை உருவாக்க முடியும் இல்லைங்களா. இப்போ வந்து ஒரு 100 எக்ஸான் இருக்குன்னா அதை மாற்றி ஷஃபிள் பண்ணுறோம். ஷஃபிள் பண்ணுறது மூலமாக நம்மளுக்கு புது ஒரு mRNA கிடைக்கும், அதை வச்சு வேறு புரதத்தை உருவாக்கலாம். அந்த மாதிரி பல வகையான புரதங்களை நம்ம இந்த எக்ஸான் ரீஅரேஞ்ச்மெண்ட்டை வச்சே பண்ண முடியும் அப்படின்னு ஒரு கான்செப்டில் சொல்கிறாங்க. ஸோ இந்த எக்ஸான்ஸ் வந்து அந்த எக்ஸான், இன்ட்ரான் அப்படின்னு 2 டைப்பு ப்ரோகரியேட்டுகளை இல்லாதனால இந்த மாதிரி எக்ஸான் மாற்றுப்பிளவு முறை வந்து பாக்டீரியா மாதிரியான உயிரினங்களை செய்ய முடியாது. இதை நீங்கள் நோட் பண்ணிக்கணும். இது வந்து ப்ரோகரியேட்டுகளில் கிடையாது, யூகரியேட்டுகளில் மட்டும்தான் நடைமுறைப்படுத்த முடியும். சரி, அடுத்தது HGT, ஹரிசாண்டல் ஜீன் டிரான்ஸ்ஃபர், உயிரினங்களுக்கு இடையேயான கிடைமட்ட மரபணு மாற்றம். இது என்ன அப்படின்னா, இன்ட்ரான்ஸ் எப்படி வந்து DNA உள்ள வந்தது. இந்த இன்ட்ரான்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு மொபைல் DNA சீக்வன்ஸ், நகரும் தன்மை கொண்ட ஒரு DNA வரிசை அப்படின்றாங்க. ஒரு உயிரினத்திலிருந்து
ஏதோ ஒரு வழியாக இதுங்க வந்து நகர்ந்து இன்னொரு ஒரு உயிரினத்துக்குள்ள நுழையும் தன்மை பெற்றது தான் இந்த இன்ட்ரான்ஸ். இது எப்படி வந்ததுன்றது தான் இங்கே படத்தின் மூலமாக கொடுத்துருக்குறாங்க. இது ப்ரோகரேட்டுக்குள்ளவே எக்ஸ்சேஞ்ச் ஆகியிருக்கலாம், இல்லை ப்ரோகரேட்லேருந்து யூக்கரேட்டுக்கு வந்திருக்கலாம், இல்லை யூக்கரேட்டுகளுக்கு இடையே எக்ஸ்சேஞ்ச் ஆகி இந்த இன்ட்ரான்ஸ் வந்து நம்ம இன்னைக்கு கரண்ட்டாக இருக்கக்கூடிய யூக்கரேட்டில் வந்திருக்கலாம். ஸோ இது பரிணாம வளர்ச்சியில் ரொம்ப முக்கியமான ஒரு வேலையை செய்யுது அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது ஜெனட்டிக் கோட். நம்ம ஏற்கனவே சொன்னோம், கோடான்கள் அமினோ அமிலங்களை தேர்ந்தெடுக்கும். சரி, முதல்ல கோடான்கள்னா என்ன? 3 நியூக்ளியோடைடு சேர்ந்தது தான் கோடான். நியூக்ளியோடைடுனா என்ன? மொத்தம் நம்மக்கிட்ட 5 நியூக்ளியோடைடு இருக்குது. அதாவது அடினைன், குவானைன், சைட்டோசின், டிஎன்ஏ வந்தால் தைமின், ஆர்என்ஏ வந்தால் யூரேசில். ஸோ அந்த தைமினோட சேர்த்து நம்மக்கிட்ட 5 நியூக்ளியோடைடு. அதாவது இவங்கெல்லாம் வந்து கார இணைகள் பென்டோ சுகருடன் இணையும் பொழுது நியூக்ளியோசைடுன்னு படிச்சிருப்பீங்க. அந்த கார இணை அந்த பென்டோ சுகர் ப்ளஸ் ஒரு பாஸ்பேட், இது 3 பேருமே இணைந்தால் நியூக்ளியோடைடு. ஸோ அந்த ஏ இருக்கக்கூடிய அந்த ஏ கார இணை இருக்கக்கூடிய அதை வந்து நம்ம அடினைன் நியூக்ளியோடைட், ஜி இருந்தால் குவானைன் நியூக்ளியோடைட், சி இருந்தால் அந்த மாதிரி ஒவ்வொன்றும் என்ன கார இணை இருக்கோ அதை வைத்து அந்த நியூக்ளியோடைடுக்கு பேர் வைக்கப்படுது. சரி, நம்ம மொத்தம் இப்போது ஆர்என்ஏவுக்கு வருவோம். ஸோ ஆர்என்ஏ எடுத்துக்கிட்டிங்கன்னா மொத்தம் நம்மக்கிட்ட அடினைன், குவானைன், சைட்டோசின், யூராசில் இருக்குது. ஸோ இந்த 4 நியூக்ளியோடைடை 3 ஷஃபிள் பண்ணுறோம் வச்சுங்களேன். ஸோ இவரை சேர்த்து ஒரு காம்பினேஷன், இல்லை இவரை சேர்த்து ஒரு காம்பினேஷன், இல்லை இவரை சேர்த்து ஒரு காம்பினேஷன், இல்லை இவர் இந்த மாதிரி நம்மளால் இந்த 4 நியூக்ளியோடைடை 3 பிரித்தா அதிகபட்சம் நம்மக்கிட்ட எத்தனை கிடைக்கும்? 64. மேத்தமெட்டிக்கலாக பார்த்தீங்கன்னா 4 பவர் கியூப் போட்டிங்கன்னா உங்களுக்கு 64 வகையான கோடான்களை நம்ம பெற முடியும். இந்த 3 நியூக்ளியோடைடு சேர்ந்த அந்த வரிசையை தான் நம்ம என்ன சொல்கிறோம்? கோடான்கள் அப்படின்னு சொல்கிறோம். சரி, நம்மக்கிட்ட மொத்தம் 64. இதில் ஒன்று வந்து ஆரம்ப கோடான். இவர் எப்போவுமே டிஃபால்ட் எல்லா விதமான படியிடத்துலையுமே இவர் தான் முதல்ல இருப்பார். சரிங்களா? ஸோ அவர் வந்து ஆரம்ப கோடான், ஸ்டார்ட் கோடான். இவருக்கான அமினோ அமிலம் வந்து மெத்தியோனைன். இதுவே பாக்டீரியா ப்ரோகரேட்டர் இருந்தால் எஃப் மெத்தியோனைன். சரிங்களா? சரி, 3 முடிவுறு கோடான்கள். முடிவுறுனா இந்த 3 முடிவுறு கோடான்கள் வந்துருச்சுன்னா இதுக்கு தேவையான அமினோ அமிலங்கள் இல்லை. சரி, முதல்ல அமினோ அமிலம் எத்தனை? 20 அமினோ அமிலம் இருக்குது. அதில் இவங்க 3 பேர் வந்தால் எந்த அமினோ அமிலத்தை எடுத்துகிட்டு வரணும்னு அந்த சிஸ்டம் நம்ம உடம்புக்கு தெரியாது, அந்த செல்லுக்கு தெரியாது, அந்த டிஆர்என்ஏக்கு தெரியாது. அதனால் அதோட அது வந்து இந்த நிறைவுனா டெர்மினேஷன் நடைபெற்று அதோட படியிடத்தில் முடிச்சுக்கோன்னு நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தோம். 3 வந்து முடிவுறு கோடான், 1 ஆரம்ப கோடான், பேலன்ஸ் 60. இவங்கெல்லாம் செயல்படும் கோடான்கள். இவங்களுக்கு தான் வந்து அமினோ ஆசிட் இருக்குது. அதே மாதிரி ஏயுஜும் சேர்த்து பார்த்தீங்கன்னா 61. இப்போ இந்த 20ல் ஆரம்ப கோடான் 1 எடுத்துக்கிச்சு, பேலன்ஸ் வந்து 19 தான். அப்போ 19 வந்து பார்த்திங்கன்னா 60 பேர் வந்து ஷேர் பண்ணிக்கணும். இந்த 19 அமினோ ஆசிடை 60 கோடான்கள் ஷேர் பண்ணிப்பாங்க. அதை தான் வந்து ஒரு சார்ட்டில் கொடுத்துருப்பாங்க. இப்போ நம்ம அதை பார்க்கும்போது உங்களுக்கு புரியும். ஸோ நம்மிடம் வந்து 20 அமினோ அமிலம் இருக்குது. இதை வந்து 61 கோடான்கள் அந்த ஸ்டார்ட் கோடானோட சேர்த்து சொல்கிறேன். ஸோ இதில் வந்து எடுத்துக்கிட்டால் எப்படி பகிர்ந்துப்பாங்கன்னா, சில நேரங்களில் 6 கோடான்களுக்கும் ஒரே ஒரு அமினோ அமிலமும் வரும். இது நம்ம புத்தகத்திலேயே பார்த்திங்கன்னா அழகாக கொடுத்துருக்குறாங்க பாருங்கள். ஸோ இங்கே பாருங்கள், யூசிஏஜி அந்த மல்டிப்ளை பண்ணுறதுக்கு யூயூ இப்போ பார்த்தீங்கன்னா யூன்னு ஸ்டார்ட் ஆகும். அப்புறம் யூசி இங்கே பார்த்தீங்கன்னா யூசின்னு ஸ்டார்ட் ஆகும். யூஏ அப்புறம் வந்து இந்த பகுதியில் பார்த்தீங்கன்னா குறியீட்டு மொழியின் 3ஆம் நியூக்ளியோடைடு யூசிஏஜி இப்படி கொடுத்துட்டாங்க. இங்கே பாருங்கள், இப்போ யூயூ இல்லை இங்கே எடுத்துக்கலாம் யூஜியூ. இங்கே பாருங்கள் யூஜியூ வந்துச்சா, இந்த கலர் சேஞ்ச் பண்ணிப்போம். இப்போது ஜியூ அதாவது இங்கே வந்துடுச்சு. இவருக்கானது ஷார்ட்டாக சிஸ், இதை வந்து சின்னு அழைப்பாங்க, சிஸ்டீன் அப்படின்ற அமினோ அமிலம். அதே மாதிரி சிஏ இப்போ இங்கே வருவோம், சி இந்த இடத்துக்கு வரும், சிஏசி இவருக்கு எஸ்டிடின். இங்கே பார்த்தீங்கன்னா நிறைய இடங்களில் இப்போ பாருங்கள், இந்த குளூட்டமைன் 2 வாட்டி வருது, அர்ஜினைன் பாருங்கள் 6 வாட்டி வருது, அப்புறம் த்ரியோனைன் இங்கே 4 வாட்டி வருது, அலனின் 4 வாட்டி வருது. அதுதான் அந்த 4 கோடான்களுக்குமே இந்த அலனின் தான் வராரு, பகிர்ந்துக்கிறாரு அந்த மாதிரி. சரிங்களா? 3 எழுத்து மற்றும் 1 எழுத்து விரிவாக்கம்
சரி, அதுதான் இங்கே ஷார்ட்டாக கொடுக்குறாங்க. அலனின் அதை வந்து ஒரு எழுத்து விரிவாக்கம் ஏ அப்படின்றாங்க, அதுதான் சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இங்கே பாருங்கள் நிறைய இடங்கள் அப்படி தான். ஃபினைல் அலனின் இங்கே 2 வாட்டி வராரு. ஆஸ்பார்டிக் அமிலம் பார்த்திங்கன்னா இங்கே 2 வாட்டி வராரு. புரோலின் அப்படின்ற அந்த அமினோ ஆசிட் இந்த 4 கோடான்களில் எது வந்தாலும் இவர் தான் வந்து இந்த அமினோ அமிலத்தை தான் இந்த டிஆர்என்ஏ எடுத்துக்கிட்டு வரும். ஸோ இதெல்லாம் தான் இந்த இதில் கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபைனலாக நம்ம சொன்ன மாதிரி 20 அமினோ அமிலங்கள் 61 கோடான்களுக்கு பகிர்ந்தளிக்கப்படுகின்றன. ஸோ இது வந்து சார்ட். இந்த சார்ட் படி நீங்கள் என்னென்ன அமினோ அமிலம் வரும்ன்றத ஒரு ஐடியா கிடச்சிரும். இப்போ நம்ம ஏயூஜி சொன்னோம். இதோ ஏயூ எங்கே யூஜி லாஸ்ட்டில் வருவார். ஏயூஜி எங்கே இந்த இருக்கிற பாருங்க. ஸோ மெத்தியோனைன்னு சொன்னேன். இவர் தான் யார்? ஆரம்ப கோடான். இவர் தான் ஆரம்ப கோடான். அதே மாதிரி நிறுத்து கோடான்கள், முடிவுறுதல், இவங்க 3 பேர். இவங்க வந்துட்டாங்கன்னா அவங்களுக்குன்னு எந்த அமினோ ஆசிடும் இல்லை. இங்கே கொடுத்துக்கிற மாதிரிலாம் இவருக்கு இல்லை. அதனால் அது வந்துடுச்சுன்னா ஸ்டாப் ஆகிடும். கரெக்டுங்களா? சரி, அப்படியே நம்ம அடுத்தது. ஸோ ஏற்கனவே சொல்கிறது தான், பெரும்பாலான அமினோ அமிலங்களுக்கு ஒன்றுக்கு மேற்பட்ட கடத்து ஆரண்யக்கள் உள்ளன. சரி, அப்போது ஒவ்வொரு கடத்து ஆரண்யங்களும் வெவ்வேறு எதிர்குறியீடுகள் உள்ளன. ஆன்டிகோடான். இந்த டிஆர்என்ஏ ஸ்ட்ரக்சர் பார்த்திங்கன்னா அதில் வந்து ஆன்டிகோடான்னு ஒரு இடம் இருக்கும். அந்த ஆன்டிகோடானை பேஸ் பண்ணி தான் அதுக்கான அமினோ ஆசிடை அவர் கேரி பண்ணின்னு வருவார். முக்குறியீடுகளில், அதாவது இந்த கோடான் வந்து 3 நியூக்ளியோடைட் சேர்ந்ததில் அதுதான் முக்குறியீடு. அந்த 3 நியூக்ளியோடைடு தான் முக்குறியீடுன்னு சொல்கிறாங்க. அந்த 3வது கார இணைவு அதிக நெகிழ்வுத்தன்மையும் கொண்டிருக்கும். இது பார்த்திங்கன்னா ஓபல் பொசிஷன் அப்படின்னு ஒரு கான்செப்ட் இருக்குது. நம்ம அதை வந்து பின்னாடி அப்படியே தொடர்ந்து பார்ப்போம். ஏன் வந்து இந்த ஓபல் பொசிஷன் இருக்குன்னா, டிஆர்என்ஏடைய எண்ணிக்கையை குறைக்கிறதுக்கு. இல்லைனா என்ன ஆகும்னா, ஒவ்வொரு தனித்தனி முக்குறியீடுக்கும் ஒவ்வொரு டிஆர்என்ஏ தேவைப்படும். அப்போனா நம்மளுக்கு 61 டிஆர்என்ஏ கட்டாயம் தேவைப்படும். அது மட்டும் இல்லாமல் நம்மக்கிட்ட அவ்வளோ எண்ணிக்கையில் இல்லை. அதனால் இந்த டிஆர்என்னுடைய எண்ணிக்கையை குறைக்கணும்னா முதல் 2 மட்டும் ரொம்ப ஸ்ட்ராங்காக பைண்ட் ஆகும். அந்த முக்குறியீடுகளில் முதல் 2 நியூக்ளியோடைடில் மட்டும் இந்த டிஆர்என்ஏ ரொம்ப ஸ்ட்ராங்காக பைண்ட் ஆகி 3வதாக இருக்கக்கூடிய அதில் வந்து ரொம்ப ஒரு நெகிழ்வுத்தன்மை, அதிக நெகிழ்வுத்தன்மையை கொடுக்குது. அதனால தான் அந்த பொசிஷனுக்கு வந்து என்ன சொல்கிறாங்கன்னா ஓபல் பொசிஷன். அதை வந்து நம்ம பின்னாடி கீழே தமிழில் அழகாக பார்க்கலாம். சரி, அப்படியே கோடான்களின் வரிசைக்கு வந்து பார்த்திங்கன்னா அமினோ அமில வரிசை வந்து ஈக்குவலாக இருக்கும். இப்போது இங்கே ஏயுஜினா இங்கே மெத்தியோனைன் தான் வரும், அந்த மாதிரி. அப்புறம் பாலிநியூக்ளியோடைட் பாஸ்பரிலேஸ் அப்படின்ற ஒரு என்சைமை பற்றி சொல்கிறாங்க. இவர் வந்து கண்டுபிடிச்சார் ஒச்சோவா, அதாவது சவீரோ ஒச்சோ அப்படின்ற ஒரு சயின்டிஸ்ட் கண்டுபிடிச்சாங்கள, அவருடைய பேரையே வச்சுட்டாங்க ஒச்சோவா நொதின்னு. இந்த பாலிநியூக்ளியோடைட் பாஸ்பரிலேஸ்க்கு இன்னொரு பேர் இருக்குது, நோட் பண்ணிங்க. அப்புறம் எம்ஆர்என்ஏ முக்குறியீடு புரத அமினோ அமிலம் எப்பவுமே 5' to 3' தான் இது அட்டாச் ஆகிட்டு வரும், சொன்னேன் இல்லைங்களா? சரி, இப்போ இதெல்லாம் எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதெல்லாம் வந்து டிரான்ஸ்லேஷன், மொழிபெயர்ப்பில் பயன்படுத்த போகக்கூடிய விஷயங்கள். சரி, அடுத்தது நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஓபல் ஹைப்போதேசிஸ், ஊசலாட்டு கோட்பாடான அந்த ஓபல் பொசிஷன் இருக்குல்ல, 3வதாக இருக்கக்கூடிய நியூக்ளியோடைடில் ஒரு அதிக நெகிழ்வுத்தன்மை இருக்கும். அதனால் நிறைய டிஆர்என்ஏ தேவைப்படுவதில்லை. அதை பற்றி டீட்டெயில்டாக பார்க்கலாம். கிரிக்ன்றவர் தான் இதை வந்து எக்ஸ்பிளைன் பண்ணார் 1966. அதாவது ஒரு டிஆர்என்ஏனுடைய 5வது முனையில் உள்ள காரம் வந்து ஊசலாட்டத்தன்மையை பெறுகிறது அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த படத்தில் பாருங்கள், இதுதான் வந்து டிஆர்என்ஏ ஸ்ட்ரக்சர்னா 5வது முனை இதுதான். அப்போ அங்கே இருக்கிற இவர் தான் வந்து, இவர் வந்து 3வது முனையில் இருக்கார், அதாவது இந்த பகுதியில் இருக்கார். இது வந்து இப்போ எப்படி எடுத்துக்கலாம், இது வந்து 3', இவர் 5'. அப்போது அதான் இங்கேயும் அதே தான் 3', 5'. இப்போ இந்த இடத்துல இருக்கிறவர் எப்பவுமே வந்து ரொம்ப கன்ஃபார்மாக நான் ஜி வந்தால் சியோட தான் சேருவேன் அப்படி இல்லாமல், ஜி வந்தால் நான் யூவோட கூட சேருவேன் அப்படின்ட்டு ஒரு நெகிழ்வுத்தன்மை எடுத்துக்கிறார். அதனால் என்ன ஆகுது, இங்கே பாருங்கள், இங்கே 4 பேர் கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஜியூயு, ஜியூசி, ஜியூஏ, ஜியூஜி 4 கோடான்கள் வந்தாலும் வேலினை மட்டுமே எடுத்துகிட்டு வரும் அந்த ஒரே டிஆர்என்ஏவை. அந்த ஒரு டிஆர்என்ஏவை 4 பேருக்குமே அவர் ஒருத்தரே போதும். அந்த ஊசலாட்ட நிலை இதுதான் வந்து அந்த ஓபல் பொசிஷனை ஊசலாட்ட நிலைன்னு சொல்கிறாங்க. ஸோ இதனால் டிஆர்என்ஏவோட எண்ணிக்கை குறைக்கப்படுதுன்னு ரொம்ப தெளிவாக கிரிக்ன்றவர் இந்த ஐடென்டிஃபை பண்ணியிருக்காரு.
ஸோ இயல்பான பிணைப்பில் இங்கே கொடுத்துருக்குறாங்க. ஜி வந்து எப்பவுமே சியோட தான் இணையும். அந்த 3 பாண்டு ட்ரிபிள் பாண்டு எப்பவுமே உங்களுக்கு அடினைன் வந்து யூராசிலோட டபுள் பாண்டோடையும், கோனைன் வந்து சைட்டோசனோட ட்ரிபிள் பாண்டோட ஃபார்ம் ஆகும். அது அப்படியே வைஸ் வெர்சா. இயல்பான பிணைப்பு இப்படி தான் இருக்கணும். பட் ஊசலாட்ட பிணைப்பு எப்படி ஃபார்ம் ஆகுது? ஜி வந்து யூவோட பிணைக்கப்பட்டிருக்குது. பரவாயில்ல, அட்ஜஸ்ட் பண்ணிக்குது. அப்படி அட்ஜஸ்ட் பண்ணுறதுனால தான் எல்லாத்துக்குமே இந்த 4த்துல ஃபஸ்ட்டு 2 தான் வந்து கன்ஃபார்ம் பண்ணிக்குது. இது ஜியூன்னு வந்தாலே அவர் வேலையை கொண்டு வந்துடுறாரு. மற்றதை கன்சிடர் பண்ணுறதில்ல, ஆலோசிக்கிறதில்ல. அது பரவாயில்ல. அதனால் டிஆர்என்ஏ எண்ணிக்கை குறைக்கப்படுகிறது. முதல் 2 காரணங்கள் மட்டுமே சரியாக பொருத்தப்படுகின்றன. இதனால் டிஆர்என்ஏ எண்ணிக்கை குறைக்கப்படுகிறது. அதான் நம்ம ஏற்கனவே சொன்னோம். சரி, இவ்வளோ நேரம் நம்ம பார்த்துட்டோம். டிரான்ஸ்கிரிப்ஷன் முடிஞ்சிருச்சு. டிரான்ஸ்கிரிப்ஷனில் வந்து ரொம்ப முக்கியமான ஏரியானா நம்ம ஒரு 2 நிமிஷத்தில் சொல்லிட்டு போயிடலாம். என்னது? டிஎன்ஏவை பார்த்து அப்படியே காப்பி பண்ணி ஒரு எம்ஆர்என்ஏ உருவாகுது. இந்த எம்ஆர்என்ஏ உருவாக்குறதுக்கு ஒரு டிஎன்ஏவை சார்ந்த ஒரு ஆர்என்ஏ பாலிமரேஸ் தேவை. அவர் என்ன பண்ணுவார்? 3வது டேஷில் புது நியூக்ளியோடைடை வந்து அட்டாச் பண்ணுவார். அந்த மேலே வார்ப்புரு இழையில் என்ன இருக்கோ அதுக்கு நிகரொத்த காம்ப்ளிமெண்ட்ரியை வந்து உருவாக்கி வைப்பார். இதெல்லாம் நம்ம பார்த்தோம். சிக்மா வருது, ரோ வருது. சிக்மா வந்து ஆரம்பி அவர் கைப்பிடிச்சு கூட்டின்னு போயிட்டு ப்ரொமோட்டரில் உட்கார வைப்பார், அதாவது ஊக்குவிப்பான்ல. இதுவே வந்து ரோ பார்த்தீங்கன்னா இதோட நிறைவு பகுதி வந்துருச்சு, நான் அவங்க 2 பேரையும் காட்டி விட்டுறேன். அது மட்டும் இல்லாமல் இந்த இடத்துல வந்து நிறைவு குறியீடு வந்திருக்கு. நிறைவு குறியீடு வந்த உடனே இந்த ரோ ஃபேக்டர் வந்து இதெல்லாம் ஐடென்டிஃபை பண்ணிவிட்டு என்ன பண்ணுது? எம்ஆர்என்ஏவை ஆர்என்ஏ பாலிமரேஸ் கிட்ட இருந்து விடுவிக்குது. இந்த வேலையெல்லாம் செஞ்சது. இதெல்லாம் பார்த்தோம். அப்படி வந்த ஒரு HNRNA ஹெட்டிரோஜினஸாக இருந்தார். எக்ஸான் இன்ட்ரான் 2 வச்சுருந்தார். ஸோ இன்ட்ரானை தூக்கிட்டோம். காப்புரை கேப்பிங், இந்த பக்கம் டெய்லிங் வாலாக்கம் 2 செஞ்சோம். அப்புறம் தான் எம்ஆர்என்ஏ ஃபார்ம் ஆச்சு. இதெல்லாம் நம்ம வந்து டிரான்ஸ்கிரிப்ஷனில் வந்தது. இப்போ இவ்வளோ நேரம் அந்த மரபணு குறியீடுலாம் பார்த்தீங்கன்னா டிரான்ஸ்லேஷனுக்கான ஒரு முன்னோட்டம், ஒரு ப்ரிப்பரேட்டரி. அது தெரியாமல் நம்மளால் டிரான்ஸ்லேஷனை கன்ஃபார்மாக புரிஞ்சிக்க முடியாது. ஸோ இது வரைக்கும் நீங்கள் இந்த வீடியோவில் நிறைய விஷயம் கற்றுக்கிட்டு இருப்பீங்க. இதை தொடர்ந்து நம்ம டிரான்ஸ்லேஷனை பார்க்கலாம். மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க.